வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துருந்தோம் ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அண்ட் தென் அதனுடைய டைமென்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னும். ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ் டைப் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும், அதனுடைய மெட்டீரியலுடைய டைமென்ஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இங்கே இன்னொன்று என்ன பார்க்குறோன்னா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அதான் டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. The resistivity of a material is dependent on temperature, and it is experimentally found that for a wide range of temperatures the resistivity of a conductor increases with increases in a temperature. அதாவது கண்டக்டருடைய ரெசிஸ்டிவிட்டி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டக்டருடைய ரெசிஸ்டிவிட்டியும் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, இதை கொடுக்கக்கூடிய ஃபார்முலா என்னதுன்னா இது ρT is equal to ρ0 into 1 plus alpha t minus t0 அப்படின்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம், ஞாபகத்தில் இருக்கட்டும். இதில் ρTங்கிறது என்னதுன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் அட் t degree Celsius, and ρ0ங்கிறது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் t0. மேபி அது என்ன இருக்கலாம்னா 20 degree Celsius இருக்கலாம். தென் ஆல்ஃபா இஸ் அ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இது மூணு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ρTங்கிறது ρ0, தென் ஆல்ஃபா அண்ட் டீங்கிறது டெம்பரேச்சர். சரி, ஓகே, இந்த ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. தென் டெஃபினிஷன் கேட்கலாம், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு ஆன்சர் இது. ஓகே, இந்த டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ஃபார்முலா சொன்னோம்ல, ρT is equal to ρ0. இது நம்ம கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது பாருங்கள் எப்படி கொண்டு வரலாம். ρT minus ρ0 is equal to alpha ρ0 t minus t0 அப்படி கொண்டு வரலாம். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபா நமக்கு வேணும், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வேணும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதலாம். தென் ஃபர்தராக இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய டேர்ம் ρT மைனஸ் ρ0 சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி தானே, அதை நம்ம சேஞ்ச் இன் எழுதிக்கலாம். தென் டினாமினேட்டரில் t மைனஸ் t0 சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு எழுதிக்கலாம். சரியா, ஓகே. இது ஃபர்தராக பாருங்கள் எப்படி கூட எழுதலாம். which is equal to நியூமரேட்டரில் change in resistivity to the change in temperature divided by resistivity at some reference temperature ρ0 கொடுத்துக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள், டிஃபைன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் டிஃபைன் ஆஸ் அ ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் ரெசிஸ்டிவிட்டி per degree rise in temperature. So ratio alpha is a ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0 degree Celsius. கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, per degree rise in டெம்பரேச்சருக்கு எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கும் ரெசிஸ்டிவிட்டி அட் T0 டிகிரி செல்சியஸ், இதுக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர்ஸ். ஃபார் அ கண்டக்டர்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் பாசிட்டிவ். கண்டக்டர்ஸ்க்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அது பாசிட்டிவ்னா என்ன மீனிங் அப்படின்னா, when the temperature increases resistivity increases, இதை தான் நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகே, டெம்பரேச்சர் ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கண்டக்டருடைய ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இது பாசிட்டிவ். இதே செமிகண்டக்டர்ஸும் இன்சுலேட்டர்ஸும் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கவே, திஸ் ஆல்ஃபா வேல்யூ இஸ் நெகட்டிவ். அதாவது செமிகண்டக்டர்ஸையும் இன்சுலேட்டர்ஸையும் எடுத்துட்டோம் அப்படின்னா when temperature increases resistivity decreases. சரியா, இதில் நமக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா, கண்டக்டர்ஸோடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகம் ஆகலாம். அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகம் ஆச்சு அப்படின்னா அதனுடைய கண்டக்டிவிட்டி இன்னும் நல்லாயிருக்கும். கண்டக்டிவிட்டி நல்லா இருக்குது, அதிகமாகுது அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து குறையணும். ஆனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். ஓகே, ஒரு பாத் இருக்குது, ஒரு ரோடு இருக்குதுன்னு எடுத்துக்கோமே. இந்த ரோட்டில் ஸோ ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகணும். சரி, ஒரு இதில் மூவ் ஆகிறவங்க வந்து ஒரு 10 பேர் தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு 10% தான் போகிறாங்க. இந்த 10% வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாமல் நீட்டாக இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிடுவாங்க. ஓகே, இதே இந்த பாத்தில் ஒரு 1000 பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 2000 பர்சன்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறது. முன்னாடி கேஸில் இந்த 10 பேர் மூவ் ஆனாங்க பார்த்தீங்களா, ஒரு ரிசல்டன் வெலாசிட்டியில் ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி ஒரு விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, V1ங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இந்த 10 பேரும் ஒரு V1ங்கிற ஆவரேஜ் வெலாசிட்டியில் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிருக்காங்க. இதே இப்போ இந்த இடத்துல ஒரு இதே பாத்தில் ஒரு 1000 பர்சன்ஸ் வந்து மூவ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி V2ன்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கும், முன்னாடி போனவங்க குயிக்காக மூவ் ஆகிருப்பாங்க. ஓகே, இந்த 10 பேர் போனவங்க ஏன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, பார்த்து குயிக்காக மூவ் ஆகிட்டாங்க. பட் இவங்களை 1000 எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக அந்த பாத்தில் மூவ் ஆக முடியாது. சரியா, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான். ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் இங்கேருந்து அடுத்த எண்டு ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் கண்டக்டருக்கு மூவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிரமம். அது இது அதிகமாக இருக்கும். இப்படி சொல்லிடலாமா, ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக ஓகே, ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். சரியா, அதனால தான் இந்த இடத்துல கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோடைய டென்சிட்டி அதிகமாகிடும். அப்படி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோடைய டென்சிட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக அதனுடைய ஃப்ரீ மூமெண்ட் இருக்காது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நம்ம கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதை பாருங்கள், இப்படி சொல்லியிருக்கிறாங்க. If the temperature of the conductor increases, the average kinetic energy of the electron in the conductor increases. Temperature increase ஆச்சு அப்படின்னா okay, average kinetic energy of an electron in the conductor is also increases. This result in more frequent collision and hence resistivity increases. Okay, நான் முன்னாடி சொன்ன பார்த்தியா, நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இது மூவ் ஆகக்கூடிய ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸும் வந்து என்ன ஆயிரும்னா இன்க்ரீஸ் ஆயிரும். அப்படி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்று மோதிட்டு எலக்ட்ரான் கூட கிறிஸ்டல் கூட மோதிட்டு அதனுடைய மூவ்மெண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தடைபட்டுரும். This result in more frequent collision and resistivity increases. அடுத்து பாருங்க, even though the resistivity of a conductor like metals varies linearly for the wide range of temperature, there also exists a non-linear region at very low temperature. The resistivity approaches some finite value as the temperature approach absolute zero. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். இதை பாருங்கள், இந்த கிராஃபில் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஹையர் டெம்பரேச்சர் ரீஜியனில் டெம்பரேச்சர் அதிகமாக ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகிட்டே வந்துருக்கு. இதனுடைய வேரியேஷன் லீனியராக இருக்குது. இதே ஒரு லோவர் டெம்பரேச்சர் வரப்போ இங்கே பாருங்கள், இந்த லோவர் டெம்பரேச்சர் வரப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படியே லீனியர் வேரியேஷன் கிடையாது. ஓகே, ஒரு நான் லீனியர் வேரியேஷன் இருக்குது. கீழே இதில் பார்த்தோன்னா தெரியும் நமக்கு. ஓகே, லோவர் டெம்பரேச்சர் வர ஓகே என்ன ஆகுது அப்படின்னா நான் லீனியர் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை நம்ம இந்த கிராஃபில்
பார்க்க முடியுது. அது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் பாருங்கள், ஜீரோ அப்சல்யூட் ஜீரோ வந்தாலும் அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆகிறது கிடையாது. அப்சல்யூட் ஜீரோ வந்தாலும் ஓகே, இந்த மெட்டீரியலோடைய ரெசிஸ்டிவிட்டி ஜீரோ ஆகிறது கிடையாது. இதை நம்ம இந்த கிராஃபில் பார்க்க முடியுது. ஒன்று நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டெம்பரேச்சர் ஜீரோ ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் ஜீரோ ஆகிறது கிடையாது. சரியா? டெம்பரேச்சர் ஜீரோ ஆனாலும் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் ஜீரோ ஆகிறது கிடையாது. சம் ஃபைனைட் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஓகே, அடுத்து as the resistance is directly proportional to resistivity of a material அப்படிங்கிறதுனால ஓகே, முன்னாடி நம்ம ரெசிஸ்டிவிட்டிக்கு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். ஓகே, அதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு ரெசிஸ்டிவிட்டிங்கிற இடத்துலலாம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா RT is equal to R0. முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்? rho T is equal to rho naught 1 plus alpha T minus T naught அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். இப்போ அதே தான் as resistance is directly proportional to resistivity of a material அப்படிங்கிறதுனால இது அப்படியே Rன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். சரி, RT is equal to R0 1 plus alpha T minus T naught. தென் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னு வச்சுக்கோவே, இதுலேயே நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டேர்மை வந்து நம்ம கொண்டு வரலாம். தென் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்னா rho T is equal to rho naught 1 plus alpha T minus T naught இருக்கு பார்த்தா. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு alpha is equal to 1 divided by R0 into change in resistance divided by change in temperature னு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா தான். del Rங்கிறது change in resistance during the change in temperature, del T is equal to T minus T naught, del R is equal to RT minus R0 அப்படிங்கலாம். அடுத்த டாபிக் பாருங்கள், ஆல்ஃபா ஆஃப் செமிகண்டக்டர்ஸ், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஃபார் அ செமிகண்டக்டர்ஸ் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் செமிகண்டக்டருக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நெகட்டிவ். அதாவது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஆல்ஃபா ஃபார் த செமிகண்டக்டர் இஸ் நெகட்டிவ். As the temperature increases, more electrons will liberate from their atoms. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இங்கே செமிகண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன ஆகுது, இன்னும் அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகிறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிடுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகிறதுனால ஹென்ஸ் கரண்ட் இன்க்ரீசஸ். கரண்ட் இன்க்ரீசஸ்னால் therefore the resistivity decreases. சரியா? ஓகே, ஆல்ஃபா ஃபார் த செமிகண்டக்டர் இஸ் நெகட்டிவ். When the temperature increases, resistivity decreases. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Then semiconductor with a negative temperature coefficient of resistance is called a thermistor. Okay, ஒரு தெர்மிஸ்டருங்கிற ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். இதனுடைய ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஒரு 1 மார்க் கொஷினாக கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஒரு கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர் டிபெண்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ செமிகண்டக்டர். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. சரியா? ஃபார் த செமிகண்டக்டர் ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ். இம்பார்ட்டன்ட். அடுத்து மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லால நம்ம இதை பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி sigma is equal to n e square tau divided by m. நம்முடைய ரெசிப்ரோக்கலான ரெசிஸ்டிவிட்டி வந்து rho is equal to m divided by n e square tau அப்படின்னு எழுதலாம். mங்கிறது mass of electron, nங்கிறது electron density, eங்கிறது charge of electron, tau
time interval between the two successive collision அப்படிங்களா. இதில் mass of electron charge of electron constant, so that in the resistivity எப்படி கூட எழுதலாம்னா rho is proportional to or inversely proportional to number density and time interval between the two successive collision னு சொல்லலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Resistivity of a material is inversely proportional to the number density of the electron and also inversely proportional to the average time between the collision. Last time the statement பாருங்க. In metals, if the temperature increases, average time between the collision decreases and n is independent of temperature. Note பண்ணிக்கோங்க, in a metal, if the temperature increases, அதாவது மெட்டல்னா கண்டக்டர்ஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டிவிட்டி நம்ம இன்க்ரீசஸ் சொன்னோமா, அதுதான் அங்கே அப்படின்னு பார்க்குறோம். இஃப் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் டிக்ரீசஸ். எப்படி ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் வந்து டிக்ரீஸ் ஆச்சு? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சு. கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த டைம் இன்டர்வல் பிட்வீன் த கொலிஷன் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. சரியா? ஓகே. அண்ட் n is independent of temperature அப்படிங்க, அதாவது நம்பர் டென்சிட்டி இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் n இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு டெம்பரேச்சர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கிறப்ப n is independent of டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதிகப்படியான டெம்பரேச்சரை நீ இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா n இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா n is independent of the temperature அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த இன் செமிகண்டக்டர்ஸ் எடுத்துக்கிறோன்னா, when the temperature increases, n increases. சரியா? ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சேம் டைமில் டைம் இன்டர்வல் பிட்வீன் த கொலிஷன் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. எப்படி டிக்ரீஸ் ஆச்சு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால டைம் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கொலிஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால டைம் இன்டர்வல் பிட்வீன் த கொலிஷன் டிக்ரீஸ் ஆகிடுச்சு. பட் இதில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒன் இன்க்ரீசஸ், ஒன் டிக்ரீசஸ். பட் இதில் இன்க்ரீசஸ் இன் n இஸ் அ டாமினன்ட், தென் டிக்ரீசஸ் இன் டைம். ஸோ த ஓவரால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். சரியா? இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. n is independent of temperature, ஒரு ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கிற வரைக்கும் தான். Thank you.